श्रीराम जय राम जय जय राम ओम। 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 जय गुरुदेव. Welcome all for the next session. நம்ம இந்த செஷன்ல அவ்வளோ ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இல்லை, எல்லாமே நம்ம பார்த்த விஷயங்கள் தான். அவ்வளவா கஷ்டமான விஷயங்களோ புரியாததோ எதுவுமே இல்லை. சில உதாரணங்கள் எடுத்துட்டு நம்ம அதை பத்தி விளக்கினானா சரியா ஈஸியா ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப விஷயங்களும் இல்லை, அதனால சீக்கிரமும் முடியும் அப்படின்னு பார்க்கலாம். போன கிளாஸ்ல வாட் ஆர் ஆல் த சீக்கர்ஸ் யாரு அண்ட் ஸ்பிரிச்சுவல் இக்னரண்ட் பீப்புள் யாரு, அவங்களுக்கெல்லாம் இந்த சம்சார சாகரத்திலிருந்து எப்படி விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் ரொம்ப கவலைப்பட்டு வசிஷ்டரை கேட்கும்போது எப்படி எல்லாம் இக்னோரண்ட் பீப்புளுக்கு என்ன கஷ்டம் வரும், அவங்க எப்படி அதுல இருந்து வெளியில வருது, சீக்கர்ஸ் என்ன பண்ணணும், அதெல்லாம் நம்ம டீட்டெயிலா பார்த்தோம். இப்போ சீக்கர்ஸ் அந்த இக்னரண்ட் பீப்புளை விட்டுட்டோம். Now, whoever wants to progress in the path of jnana, they are classified as seekers. So, ignorant people கூட இப்ப நான் ஞான மார்க்கத்துல போகணும், பகவத்கீதா கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும், ஏதோ கிளாஸ் நடக்குது அதை என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாலே அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல அவங்க கால் வச்ச உடனே they become the seekers. சரியா? ஸோ இந்த சீக்கர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, எப்படியானா நம்ம ஞான வழியில போய் நம்ம உருப்பட்டுடணும், ஞானத்தை கைவரப்பட்டுக்கணும். ஞானத்தை கைவரப்படணும் அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னா, just sorry for the break. இவனுக்கு அவங்களோட ஐடி தெரியாது, எங்க அக்காவோட ஐடி தெரியாது. Sorry for the disturbance. We'll continue. So இந்த சீக்கர்ஸ் எல்லாம் நம்ம ரெக்கார்டிங் இன் ப்ரோக்ரஸ் வச்சிருந்தேன். ஸோ இந்த மாதிரி நம்ம சீக்கர்ஸ் எல்லாம் ஸ்பிரிச்சுவல் பாத்ல அடி எடுத்து வச்சுட்டு அதுல ப்ரோக்ரஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது அவங்களுக்கு என்னென்ன விதமான தடைகள் அப்டக்கிள்ஸ் வரும், அந்த அப்டக்கிள்ஸ் எல்லாம் எப்படி தாண்டிட்டு நம்ம திடமான மன உறுதியுடன் எப்படி நம்ம ஞான பாதையில போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த அப்டக்கிள் மெயின் அப்டக்கிள் ஆசை என்னக்கூடிய ஒரு இது. அத ஒரு மதம் பிடித்த யானைக்கு இங்க கம்பேர் பண்ணிருக்காங்க. யானைக்கு மதம் பிடிச்சது அப்படின்னா அது தறிக்கட்டி ஓடும், அது ஒரு வனத்தையே அழிச்சிடும், காட்டையே அழிச்சிடும், எத்தனை மரங்கள் இருந்தாலும் மிதிச்சு துவம்சம் பண்ணிடும். அந்த மாதிரி மதம் பிடிச்ச யானை மாதிரி நம்ம மனசுக்குள்ள எழக்கூடிய ஆசைகள் சங்கல்பங்கள் நம்மள ஒரு நம்மளோட பாதையில இருந்து காலை பிடிச்சு இழுத்து நம்மள ஒரு தறிகட்டு போகக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளும். அது ஒரு எக்ஸாம்பிள்ல நம்ம பார்த்து வச்சுக்கலாம். சாதாரணமா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்ட் ஆஃப் லிவிங் டீச்சர் சங்கீதா இருக்கா.
அவன் பையன் வந்து ஒரு 17 வயசு காலேஜ் முடிச்சிட்டு இருக்கான். ஐ எம் நாட் மீனிங் யுவர் சன் சங்கீதா, இட் வாஸ் ஒன்லி ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். ஓகே, ஒரு ஆர்ட் ஆஃப் லிவிங் டீச்சரோட பையன் காலேஜ் ஸ்கூல் முடிச்சுட்டு அவன் காலேஜ்ல போய் யூனிவர்சிட்டில போய் ஹாஸ்டல்ல எல்லாம் இருக்க போறான். அவங்க அப்பா என்ன சொல்றாங்கப்பா, நீ வந்து வெளி உலகத்துல போற, நீ வந்து வாழும் கலையில வந்து ஒரு ஹாப்பினஸ் ப்ரோக்ராம்னு இருக்கு, அதை நீ பண்ணிட்டு கிரியாதீனம் பண்ணனா உனக்கு வந்து அது வந்து நல்லதா இருக்கும், உனக்கு ரொம்ப வந்து உபயோகமாகவும் உன்னை வந்து ஒரு நல்வழிப்படுத்துவதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி அவனுக்கு சொல்லி அவனை வந்து சரிப்பா நான் சேர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ்ல சேர்த்து விடுறாங்க. ஃபர்ஸ்ட் டே போறது. செகண்ட் டே ஃபர்ஸ்ட் டே ஈவினிங் என்ன பண்றா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. வந்துட்டு டே நாங்கெல்லாம் சேர்ந்து ட்ரெக்கிங் போறோம், அதனால நீ வரியா அப்படின்னா, ஐயோ நான் இந்த மாதிரி ஹாப்பினஸ் ப்ரோக்ராம்ல சேர்ந்திருக்கேன், என்னால வர முடியாது. அட போடாடே, ஹாப்பினஸ் ப்ரோக்ராமாவது மண்ணாங்கட்டியாவது, வாடா நம்ம ட்ரெக்கிங் போலாம் அப்படின்னா இவன் மனசுல வந்து ட்ரெக்கிங் போகணுன்ற ஆசை வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுது. இப்போ இந்த ஆசையானது மதம் பிடிச்ச யானை மாதிரி அவனை என்ன பாடுபடுத்துது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். There is a she elephant called Desire who extremely intoxicated with lust. அவனுக்கு வந்து அபரிமிதமான ஒரு ஈடுபாடு வந்துருச்சு. எதுல? பசங்களோட சேர்ந்து ஜாலியா ஒரு 3 நாள் ட்ரெக்கிங் போகணும், இந்த அப்பாவை எப்படின்னா ஏமாத்திட்டு ஓடி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுல அந்த எண்ணம், அந்த ஆசை, அந்த டிசையர் ரொம்ப ஸ்ட்ராங்கா வருது. If she is not killed, who is the she? The elephant. If that desire, அத வந்து நம்ம வந்து ஹதம் பண்ணி அத நம்ம ஜெயிக்கலைன்னா நம்ம உடம்புக்குள்ள போய் நம்ம மனசுக்குள்ள போய் அது என்னென்ன பாடெல்லாம் படுத்தும் அப்படின்னா, அது வந்து முதல்ல வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை கொடுக்கறது. சே, இந்த அப்பா சொன்ன பேச்சு ஏன் தான் கேட்டேன்னு, இந்த கோர்ஸ் அப்புறமா பண்ணக்கூடாதா? அப்பா சொல்றாரு, இல்ல நான் பணம் கட்டு 2000 ரூபாய் கஷ்டப்பட்டு உனக்காக கட்டியிருக்கேன், கோர்ஸ்ல நடுவுல நின்னா அந்த டீச்சருக்கு ரொம்ப கோபம் வந்துடும், அவரு என்ன பிடிச்சி திட்டுவாரு, நீ வந்து நடுவுல டிஸ்கண்டினியூ பண்ணக்கூடாது, 3 நாள் கோர்ஸ் தானே முடிச்சுட்டு அப்புறமா ட்ரெக்கிங் போ. நீ சொல்ற அப்புறமா ட்ரெக்கிங் போனேன், பசங்க எல்லாம் நாளைக்கு காலையில கிளம்புறாங்க, அவங்க எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க, நான் போகணும், நீ போக கூடாது, நீ இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சோ இந்த பையனோட அந்த ஆத்ம ஞானத்துல இல்ல ஒரு நல்வழிப்படத்துல இருக்கக்கூடிய ப்ராசஸ் இஸ் அட்டெண்டிங் த கோர்ஸ். What is that is making him not to attend the course? What is the obstacle for him? His desire of going out with his friends. அது முடியாத பொழுது இந்த யானை மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஆசையானது என்ன பண்ணுதுன்னா, முதல்ல அந்த போறாங்கல்ல அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், அவங்களெல்லாம் பார்த்து ஒரு பொறாம வருது. சே, இவங்க அப்பா எல்லாம் எவ்வளவு மேல், எங்க அப்பா ஏன் தான் இந்த ஆர்ட் ஆஃப் லிவிங் பண்ணிட்டு என் பிராண் எடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா மேல கோபம் வர்றது, ஃப்ரெண்ட்ஸ் மேல ஒரு ஜெலசி வருது. சே, நான் அவங்க வீட்டுல பிறந்திருக்க கூடாதான், ஏன் இந்த வீட்டுல வந்து பிறந்த அப்படின்னு சொல்லிட்டு மனசு வந்து இஷ்டத்துக்கு தறிகட்டு ஓடுது. அப்பா மேல ஹேட்டட் வருது, போன பசங்க மேல ஜெலசி வருது, தன்னோட போக முடியாத ஒரு நிலைய நினைச்சு கோபம் வருது, அதனால இந்த அப்பாவை போட்டு தள்ளிடலாமா அப்படின்னு கூட ஒரு குரூவல் புத்தி எல்லாம் வருது. அதுக்கப்புறமா வந்து ஐயோ எப்ப இந்த முடியும், எப்படி அவங்கள வந்து அம்மா அப்பாவை ஏமாத்திட்டு காலையில அப்பா எழுந்திருக்க முடியல, ஓடி போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்ஸைட்டி வரும். முடியாதுன்னு நினைக்கும் போது அவங்க அப்பா அதை விட கேர்ஃபுல், இவன் எங்க ஓடி போயிடுவான்னு சொல்லிட்டு கதவு கிதவெல்லாம் பூட்டி வச்சுட்டு தூங்குறாரு வேற. அதனால போக முடியாததால ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இப்படி எல்லாம் வருது. அவன் மனசு வந்து சமாதானமாய் சரி என்னவோ தலையிட்டு நம்ம இந்த கோர்ஸ பண்ணி தொலையலாம், ஏதோ அப்பா நல்லதுன்னு சொல்றாரு அப்படின்னு மனசு வந்து அதுல இறங்கறது இல்ல, உட்கார்றது இல்ல. ஏன் அப்படின்னா அது வந்து அந்த ஆசை என்ற ஒரு பூதத்தின் கையில இருக்கு மனசு. அது வந்து உட்காராது, அது அப்படிதான் தறிகட்டு ஓடின்னு இருக்குமே தவிர அது மனசுல உட்காராது. சரி என்ன பண்றது அப்படின்னா அதுக்கும் ஒரு வழி இருக்கணும் இல்லையா? அது என்ன வழின்னு பார்க்கலாம். How can one
கான்கர் திஸ் வைல்டு எலிஃபண்ட். இந்த மாதிரி தறிக்கட்டு ஓடக்கூடிய இந்த மனதை நான் எப்படி அடக்குவது? இந்த ஆசை எது வந்தாலும் அதோட ஆரிஜின் நம்ம போகணும் இல்லையா? இந்த ஆசை எப்படி எங்கேருந்து வந்தது அப்படின்னும் போது இதுக்கு நிறைய பேர் வச்சிருக்காங்க. அவாசனாஸ், நம்மளோட இம்ப்ரெஷன்ஸ். ஃப்ரெண்ட்ஸோட மலையேறதுக்கு போனா எவ்வளவு ஜாலியா இருக்கும். முன்ன போயிருக்காங்க, அது ரொம்ப ஜாலியா இருந்திருக்கு, அதனால அந்த மலையேறதுக்கு போனா ரொம்ப ஜாலியா இருக்கும் அப்படின்னு பழைய நினைவுகளை, எவ்வளவு ஜாலியா போவோம்ப்பா, எல்லாம் இஷ்டமா அதெல்லாம் சாப்பிட்டுட்டு போலாமே அப்படின்னு பழைய ஞாபகங்கள் வருது. மைண்ட் வந்து அதை சுத்தியே இருக்கு. இங்க வந்து கிரியா ஆரம்பிச்சாச்சு, அவன் மனசு எங்க இருக்கு? கிரியாவில இருக்கு? இல்லவே இல்லை. அவன் மனசு பூரா அங்க போனானே ஃப்ரெண்டு, பக்கத்து வீட்டு பையனும் எதிர் வீட்டு பையனும் அவன் ஃப்ரெண்ட்ஸு, அவங்க இதுக்குள்ள வந்து ஏறி இருப்பாங்களா, நிறைய சிப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிருப்பாங்க போல இருக்கு. ஐயோ, நான் அதுக்கு மலையேறதுக்காக தானே இவ்வளவு நாள் நான் ஷூ எல்லாம் வாங்கி வச்சிருந்தேன், அதெல்லாம் வேஸ்டா போறதே. மனசு பூரா அந்த மெமரி, அதுலயே அந்த அவனோட ஒரு சங்கல்பத்திலே போகணும் போகணும் போகணும். இவ்வளவு நாள் பணம் எல்லாம் சேர்த்து வச்சு ஷூ எல்லாம் வாங்கி வச்சிருக்கான். அந்த பழ போன இது வந்து இப்பதானே வரணும், இல்ல இந்த ஹாப்பினஸ் ப்ரோக்ராம் இப்பதானே சேரணும், ரெண்டு ஏண்டா ஒன்னா வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மனசு போறது. சோ அங்க வந்து இமேஜின் இவன் கிரியா ஆரம்பிச்சாச்சு, இவங்க சொல்லிருக்க 5 பாயிண்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஒண்ணு, இவனோட மனசு எங்க இருக்கு? இமேஜினேஷன். இவங்க அதுக்குள்ள பஸ்ல ஏறி இருப்பாங்க, அங்க போயிருப்பாங்க அப்படின்னு அவங்க போன அந்த இதுல ஒரு இமேஜினேஷன்லயே ஓடின்னு இருக்கு அந்த ஆசை என்னக்கூடிய அந்த ஒரு வைல்டு எலிபென்ட் மாதிரி. அது தறிக்கட்டு ஓடுது, இங்க அவன் இல்லவே இல்லை, அவன் மனசு இங்க இல்லவே இல்லை. இதெல்லாம் தான், இந்த மாதிரி ஒரு நிலைகள் எல்லாம் தான் அவனுக்காக வரக்கூடிய ஒரு தடைகள். இந்த தடைகள் எல்லாம் நம்ம எப்படி மீறி நம்மளோட, இப்ப இந்த பையனே எடுத்துக்கலாம். சரி, இப்ப என்ன, நான் ஏன் இந்த கோர்ஸ் பண்ணக்கூடாது? அப்பா இவ்வளவு நாள் சொல்லியிருக்காங்கல்ல, இது ரொம்ப நல்லது, இந்த கோர்ஸ் பண்ணிட்டேன்னா ஹாஸ்டல்ல எல்லாம் போய் நமக்கு ரேகிங் எல்லாம் வரும்போது அதை நான் சமாளிக்க முடியும் அப்படின்னு அப்பா சொல்லியிருக்காங்கல்ல. ட்ரெக்கிங் என்ன வாழ்க்கையில, எனக்கு என்ன 17 வயசு தானே ஆயிருக்கு, இன்னும் காலேஜுக்கு போனா இன்னொரு தடவை கூட நம்ம ட்ரெக்கிங் போலாம் இல்ல அப்படின்னு அவன் மனச அவன் தான் அடக்கணும். அவங்க அப்பாவால அவனோட மனசை அடக்க முடியாது. டே கவனிடனா அப்படின்னு இப்படி உட்கார்ந்து பண்ணக்கூடிய மனசு அவனுக்கு அடங்காது. சோ அந்த அவன் தான் இந்த புத்திய வந்து மாத்தி அமைச்சு இதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி இதனால வரக்கூடிய நன்மைகளை வந்து அவன் கிரகிக்கும் போதுதான் அது நான் கொஞ்சம் மனசு அதுல உட்காரும். சோ அவன் எதை கண்ட்ரோல் பண்ணும், அவனோட இம்ப்ரெஷன்ஸ் வேற படுத்துறது, போகணுன்ற ஒரு ஆசை வேற நமக்கு இல்லையா, மனசு வேற அங்கேயே சுத்துறது, மெமரி வேற எவ்வளவு ஜாலியா இருக்கும் அது வேற படுத்துறது. அதுக்கப்புறமா அவனோட சங்கல்பம், நான் போகணும்னு எவ்வளவு நாளா நான் இதுக்காக நான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன், எல்லாம் நாசமா போச்சு இந்த ஹாப்பினஸ் ப்ரோக்ராமால அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இருக்கு. இத எல்லாத்தையும் அப்படி ஒரு பக்கம் ஒதுக்கிட்டு இந்த விதில மனசு ஈடுபடாம இமேஜினேஷன்லயே போயிட்டு இருக்கு, லாங்கிங். இப்போ இந்த லாங்கிங் எல்லாம் அந்த ட்ரெக்கிங் போறதுல இருந்து புடுங்கி இங்க நடக்கக்கூடிய இந்த விஷயத்துல அவன் வந்து வைக்கணும். எப்படி? சித்தத்தை இங்க இருக்கணும். இட்ஸ் ஓகே, தட் இஸ் one. It is the main reason for this is I am not happy by myself. If I am happy by myself, whether I am in the trekking அந்த கூட்டத்தோடு இருந்தாலும் சரி, இங்க அப்பா பேச்சு கேட்டு இந்த ஹாப்பினஸ் ப்ரோக்ராம் செஞ்சாலும் சரி, எந்த விஷயத்தில் ஈடுபட்டு இருப்போமோ அதுல 100% மனசு போறதுக்கு காரணம் இதுவும் என்னை வழிபடுத்தும், இதுவும் எனக்கு தேவையானது, இது பண்றதுக்கு எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, I am happy doing this, I am happy doing that. So when I feel complete by myself, when there is the incompleteness, I am not happy with this. I will be happy only when I go for trekking. I will be happy only my wish is fulfilled.
அந்த மாதிரி ஒரு இன்கம்ப்ளீட்னஸ் with what I have. I need something else for my happiness. அப்படின்ற ஒரு அந்த ஒரு நிலை தான் நம்மள வந்து இந்த மாதிரி பாடப்படுத்தக்கூடியது. இதுக்கு வந்து என்ன பண்றது அப்படின்னு அர்ஜுனர் கூட பகவத்கீதையில கேக்குறாங்கல்ல, நீங்க சொல்லிட்டுங்க மனசு கட்டுப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு, அசையாத இடத்தில் வைத்த கூடிய ஒரு தீப ஜோதியை போல் மனது அசையாமல் இருக்கும்னு கிருஷ்ண பகவான் சொல்லிட்டாரு. இந்த மாதிரி அசையாம இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணலப்பா, அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு அர்ஜுனர் கிருஷ்ணரே கேக்குறாரு இல்லையா. அவர் என்ன சொல்றாரு, அபியாசேன வைராக்கியன, வைராக்கியம் அபியாசம், பிராக்டிஸ் அண்ட் dispassion. Dispassion, and it is okay. Now, how is this fellow, the 17-year-old boy, is going to apply this dispassion for settling his mind into the kriya that is happening in front, in which he is physically participating. He is physically participating. He has to bring back his mind and participate in this with that. ஒரே ஒரு 100% அவன் பண்ணணும். அதுக்கு வைராக்கியம். வைராக்கியம் என்ன? டிஸ்பேஷன். இட் இஸ் ஓகே. இஃப் ஐ எம் நாட் கோயிங் ஃபார் ட்ரெக்கிங், இட் இஸ் ஆல் ரைட். ஐ வில் ஹாவ் umpteen chances of going for this trekking in my life. I am only 17-year-old. காலேஜ் போனா எவ்வளவு என்ஜாய் பண்ணுவேன்னு என்னவோ. நவ் எங்க அப்பா எனக்காக ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்கார். லெட் மீ டூ திஸ், ஐ வில் ஃபீல் ஹாப்பி வித் திஸ் ஆல்சோ அப்படின்ற ஒரு டிஸ்பேஷன் வரும்போது, ஓகே கம் ஆன் லெட் மீ டூ இட் அப்படின்னு அவன் மனசு அங்க நடக்கக்கூடிய அந்த கிரியால ஈடுபடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த மாதிரி பிராக்டிஸாலையும் வைராக்கியத்தாலையும் அந்த கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மனசை வந்து பண்படுத்தணும். அதுக்கு என்ன வேணும்? ஃபார்ட்டிடியூட். ஃபார்ட்டிடியூட்னா மனோபலம். அந்த மனசு வீக்கா இருந்த குருஜி சொல்லிருக்கால, வீக் மைண்ட் cannot carry a healthy strong body, but a strong mind can carry a weak body. மைண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும். உனக்கு உடம்பு பூஞ்சையா இருந்தா பரவாயில்ல, மைண்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும்போது எதையும் நம்ம வந்து சாதிக்கலாம் அப்படின்றது. சோ அந்த ஃபார்ட்டிடியூட் என்று சொல்ல மனோபலம் வந்து இப்ப அந்த பையன் கொண்டு வந்து வச்சுக்கணும். அந்த மனோபலம் வரணும். இந்த மாதிரி பிராக்டிஸ்கெல்லாம் வந்து ஒரே நாள்ல வராது, கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். அதுக்கு நிறைய பேஷன்ஸ் வேணும். எவ்ரிடே நான் வந்து இன்னைக்கு தினம் 1/2 மணி நேரம் மெடிடேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். 15 நிமிஷம் அதுக்கு மேல ஏதோ வந்து மனசு டிஸ்டர்ப் ஆயிடுது. ஓகே, இன்னைக்கு 15 நிமிஷம், நாளைக்கு 16 நிமிஷம், நாளைக்கு 17 நிமிஷம் அப்படின்னு நிமிஷமாக அட்லீஸ்ட் நம்ம வந்து அந்த டைமை இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த ஸ்லோவா அந்த ப்ரோக்ரஸ் வரத்துக்கு நமக்கு நிறைய பேஷன்ஸ் வேணும். அந்த பேஷன்ஸ், அந்த ஒரு சாதிக்கணும் என்ற ஒரு எண்ணம், ஃபார்ட்டிடியூடும் அந்த பேஷன்ஸும் இருக்கும் போதுதான் நம்ம வந்து அதுல வந்து ஒரு சாதனையை படைக்க முடியும், அதுல ஒரு சக்சஸ பார்க்க முடியும். இல்ல நோ ஐ எம் கோயிங் டு பிரிங் பேக் மை மைண்ட் அப்படின்னு ஓடின்னு இருக்கு. மனோவேகம், வாயுவேகம், மனோவேகம்னு மனக்குதிரை ஓடின்னு இருக்கு. அதுல அண்டர்ல போய் உட்கார்ந்தாச்சு. அப்படி ஓடுற மனசை பிடிச்சு இழுத்தோம்னா அது வந்து என்னன்னா அந்த மனசு சொன்னபடி கேட்காது. அந்த மதம் பிடிச்ச யானை எதிரில போய் நின்னுட்டு அதை இழுத்து பிடிக்க முடியுமா? நம்மள ஒரே மீதி மீச்சிட்டு போயிடும். அந்த மாதிரிதான் நம்ம மனதும் வந்து ஒரே நிமிஷத்துல போயிட்டு வாடா போடா டே அப்படின்னு சொல்லிட்டு மனசு வந்து தான் போன போக்குல போக ஆரம்பிக்கும். அந்த தான் போன போக்குல ஓடின்னு இருக்க மனச கொஞ்சம் கொஞ்சமா, அப்ப சொல்லுவார் இல்லையா, இப்ப எப்படி வந்து ஒரு குதிரைக்கு புல்லு கொடுத்து நம்ம வழிக்கு கொண்டு வருவோம்ல, ஹவு தே ட்ரெயின் த ஹார்சஸ் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த மனக்குதிரையையும் நம்ம அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணணும். இல்லைன்னா அந்த அடிமைத்தனி, நீ என் மனசு எனக்கு அடங்கணும் அப்படின்னு அடிமைத்தனத்தை கொண்டு வந்தானா அது உடைஞ்சு போயிடும். அது வந்து சரிப்பட்டு வராது. அதனால gradually train the mind to withdraw from its normal preoccupations. தினம் அந்த 8 மணிக்கு ஏதோ ஒரு ஆக்குபேஷன் இருக்கும் இல்லையா, அதுல இருந்து நம்ம மனசு விடுவழிச்சு 8 மணிக்குன்னா நான் வந்து மெடிடேஷன் பண்ணக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல உட்கார்றதுக்கு நம்ம வந்து ரொம்ப முயற்சி செய்ய வேண்டி இருக்கும். எண்ணங்கள் அப்படிதான் ஓடிட்டு தான் இருக்கும். அத வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம
வழிபடுத்தணும். இங்க சின்மயானந்தா என்ன சொல்றான்னா, ஹேசன் ஸ்லோலி. எப்பேற்பட்ட வார்த்தை பாருங்க, ஹேசன் ஸ்லோலி. முடியுமா? கான்ட்ரவர்ஷியல். சீக்கிரம் பண்ணணும், மெல்லமா பண்ணணும். எப்படி அது? அதாவது சீக்கிரம் நான் அச்சீவ் பண்ணணும், ஸ்லோவா மனச நானு பண்படுத்தணும். புரியுதுங்களா? ஹேசன் ஸ்லோலி. இந்த மாதிரி ஞான பாதையில கால் எடுத்து வைக்கிறவங்களுக்கு கால்ல போட்டுக்க கூடிய ஒரு செருப்பு எதுன்னா பேஷன்ஸ். ஒரு மனசுல பேஷன்ஸ் தான் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, அப்படின்னா என்ன பண்றதுன்னா அடுத்த ஸ்லோகத்துல a thought such as let this be mine. மீ மைண்ட் தானே நம்ம அங்க அகங்காரத்தையும் கொடுக்கறது இல்லையா? திஸ் இஸ் கால்ட் இமேஜினேஷன். என்னது, எனக்கு இது வேணும், இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது என்றது வந்து மனக்குதிரையை தட்டி விட்டுட்டு அது ஓடின்னு இருக்காது. சோ இந்த இமேஜினேஷன், மனோவேகத்துல போகக்கூடிய இந்த மனசு என்ன பண்ணும், என்னென்னத்தவோ எல்லாம் இமேஜின் பண்ணும். அந்த இமேஜினேஷன், இப்ப நம்ம இந்த மெடிடேஷன் பண்ண உட்கார்ந்தா கூட சரி சீக்கிரம் பண்ணி முடிச்சுட்டு போய் அந்த உப்மா தாளிக்கணும்ல, அதுக்கு வந்து பச்சை மிளகாய் வாங்கலையே அப்படின்னு ஒரு எங்கெங்கயோ போறது இல்லையா? வேண்டது இதெல்லாம் பிகாஸ் I justify myself saying that நான் என்ன, எத்தனை பேர், 7 பேர் இருக்காங்க வீட்டுல, உங்களுக்கெல்லாம் நான் உப்புமா செய்ய வேண்டாமா, அதுக்காக நான் யோசிக்க வேண்டாமா, நான் பிளான் பண்ண வேண்டாமா அப்படின்னு என்னோட மனது இந்த இமேஜினேஷன்ல மாட்டின்னு சொல்றதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கும். ஏன்னா அதுதானே ஐமியமாயின்ங்கிற ஒரு ஈகோ. நான் பண்றது ரைட் தான், நான் வந்து யோசிக்கலன்னா அந்த உப்புமால பச்சை மிளகா இல்லைன்னா அவர் கத்துவாரு, அப்ப அதுக்கு நான் தானே வாங்கி கட்டிக்கணும். அதனால நான் வந்து இந்த மாதிரி தான். சோ மனசு வந்து தான் போற அந்த மனோ குதிரை எங்கேயோ ஓடுது இல்லையா, அது வந்து ஜஸ்டிஃபை பண்ணிட்டு வரும் அது. சோ அந்த மாதிரி இமேஜினேஷன்ல இருந்து நம்ம வந்து அத கொஞ்சம் கொஞ்சமா விடுதலை பண்ணி கொண்டு வந்து நமக்குள்ள சேர்க்கணும். டிசைர் கேன் பி கிவன் அப். இந்த மாதிரி ஓடுற குதைய given up. How? Drop the identification with the finite self that creates the thought. Thought எங்கேருந்து வருது? மைண்ட். மைண்ட் அது, மைண்ட் is not the infinite self like Atman. Mind is a finite one, limited. அது வந்து நான் அல்ல, அது பிரகிருதி மயமானது. இத தூக்கி போடு, உடப்புல போடு. எத? மனத. டிராப்பிங் த ஐடென்டிபிகேஷன் ஆஃப் நான் என்பது இந்த மனம் அல்ல. குருஜாத மனம் ஓடுதா, ஓட்டும், அது பாட்டு மைண்ட் இருக்கும், நீ பாட்டு பண்ணு இல்லையா? சோ நான் வந்து என்னோட ஆத்மாவில நிலைச்சிருக்கேன், என் மனசு ஓடுறது. இது எப்படி அது கான்ட்ரவர்ஷியல்? ஆனா இது கான்ட்ரவர்ஷியல் கிடையாது. பிகாஸ் ஐ ஆம் நாட் தி மைண்ட். நான் என்னில் நிலைத்திருக்கிறேன். மைண்ட் என்ன வேணா பண்ணட்டும். நான் இந்த ரூம்ல உட்கார்ந்து இருக்கேன், நான் உட்கார்ந்து இந்த ரூம்ல கதவு அடிச்சுக்குது, காத்து அடிக்குது, வேலைக்காரமா வந்து பெருக்குறாங்க, பெருக்கிட்டு போட்டும். புரியுதுங்களா? அந்த மாதிரி இஃப் யூ ஆர் ஏபிள் டு செப்பரேட் த மைண்ட் from yourself, yourself is doing meditation, you are established in yourself, then if the mind goes, let it go. அது ஓடி போயிட்டு களைச்சு போய் வந்துடும். குதிரை வந்து ஓடு 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 ஓடு, அதுக்கு புல்லு காட்டாட்டா சுஷபான் வந்து உட்கார்ந்துடும் இல்லையா? அந்த மாதிரி ஓடட்டும் மனசு. குருச்சி தானே போட்டும், அது போட்டு எவ்வளவு தூரம் போதோ போட்டும். களைச்சு போய் அது வந்து திருப்பி வந்து சுப்புன்னு உட்காரும். அது வரட்டும், திருப்பியும் போகும். உட்காருமா, அது கொஞ்ச நேரத்துல திருப்பியும் போகும், திருப்பியும் வரும். அது என்னவோ பண்ணின்னு போட்டும், நம்ம பாட்டுக்கு அப்படியே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜனனே, I don't understand what you want me to repeat. Unmute and tell me. ఇప్పుడు చెప్పిన పాయింట్ అది నాకు సరిగా గ్రహించుకోనమాల. Okay, right. So the mind is different from myself. மெடிடேஷன் என்ற ஒரு ஞான பாதையில் இருக்கக்கூடிய முதல் ஸ்டெப்பை பத்தி நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம். அதுல மெடிடேஷன்ற ஒரு ப்ராசஸ் which will take us to the path of ஞானா, ரைட்டா? சோ ஞான பாதையில போடுறதுக்கு மெயின் திங் வந்து மெடிடேஷன். வாட் இஸ் மெடிடேஷன்? சைலன்சிங் மை செல்ஃப்.
சைலன்சிங் மை செல்ஃப். அந்த சைலன்ஸ்க்கு ஆப்போசிட்டா இருக்கிறது இமேஜினேஷன் பார்த்தோம். இமேஜினேஷன் என்ன? மனது வந்து தறிகட்டு ஓடின்னு இருக்கு. அது ஓடு போ, நீ எங்க வேணா ஓடு, நான் வந்து உன் பின்னால வரப்போறது இல்ல. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். குருஜி வந்து என்ன சொல்றாரு, உன் மனசு வந்து ஓடுதா ஓட்டு, நீ அதை வாழை பிடிச்சுன்னு ஓடாத, அது போட்டும், தப்பு தப்பா யோசிக்கட்டும், திருப்பி வரட்டும், திருப்பி ஓடட்டும், திருப்பி வரட்டும். நீ அதுக்கு டோன்ட் ஃபீட் இட் வித் மோர் தாட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஐயோ உப்மா பண்ணல, ஓகே லெட் மீ டூ இட் ஃபார் திஸ் 20 minutes. I do nothing, I want nothing, I am nothing, let me go back to that, right? அந்த மாதிரி போகும்போது ஓகே ரைட், பச்சை மிளகாய் வாங்கிட்டு வர சொல்லலாமா, இட்ஸ் ஓகே, லெட் மீ டூ இட் ஆஃப்டர்வர்ட். இந்த 10 நிமிஷத்துல உலகம் ஒன்றும் தலையிழா போயிடாது, லெட் மீ கம் பேக் அப்படின்னு. இதுதான் வந்து அந்த மனசை கொஞ்சம் கொஞ்சமா பண்படுத்தி நம்ம வழிக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு உபாயம். அதுதான் வந்து டிராப்பிங் ஐடென்டிஃபிகேஷன் வித் த ஃபைனைட் செல்ஃப் that creates the thought, which is creating thought. My mind is creating thought. I am not the mind. The mind is my incomplete self. That is not my complete self. இங்க நான் உட்கார்ந்து இருக்கேனே ஆத்மாவில, அதுதான் வந்து கம்ப்ளீட் செல்ஃப். நான் அங்க இருக்கேன், நான் சுத்தமா நல்ல இடத்துல உட்கார்ந்து இருக்கேன். நீ ஓடுறிய ஓடு, கொஞ்ச நேரம் கழிச்சு நீ வருவ அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த மாதிரி இருக்கிறது, இந்த பச்சை மிளகாய் வாங்கணும், கருவேப்பிலை வாங்கணும், அதெல்லாம் விட்டுட்டு சூப்பர் இம்போஸ் தோஸ் தாட்ஸ் வித் ஆப்ஜெக்ட்ஸ் which made you desire for them. இதெல்லாம் இதுதான் பிரதிபக்ஷ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசனாஸ் முதலிய எப்படி பேட் வாசனாஸ், குட் வாசனாஸ், பேட் வாசனாஸ் should be channelized into good அப்படின்னு எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி பிரதிபக்ஷ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அத போன போக்குல போய் அதுக்கு ஒரு இஷ்டமான விஷயத்த நம்ம செய்யக்கூடியது. 1 minute. நாட்லமா குச்சு தான். ஓகே, சோ இந்த டிராப்பிங் தி ஐடென்டிஃபிகேஷன் வந்து நமக்கு எந்த சங்கல்பம், எந்த விஷ், எந்த ஒரு ஆசை என்னை தடுமாற வைக்கிறதோ அந்த ஆசையை பிரதிபக்ஷ பாவனா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆசையை லெட் மீ டூ திஸ் மெடிடேஷன் ப்ராப்பர்லி அப்படின்றது மேல சூப்பர் இம்போஸ் பண்ணும்போது அது வரும். சோ இந்த அசங்கல்பத்தை, அதாவது சங்கல்பம் வேண்டாம். இப்ப நான் இதை செய்யணும், ஐ டூ நத்திங், ஐ எம் நத்திங், ஐ வாண்ட் நத்திங், அதான மூணு பிரின்சிபல். ஐ டூ நத்திங், அப்ப நீ I do doing is by mind also I am not doing anything, by thought also I am not doing anything, by body also I am not doing anything. When my body, mind, intellect, ego, everything is silence, then I am with my own self. That is nothing but meditation. So now இப்ப என்ன பண்றன்னா வசிஷ்டர் வந்து he declares now with an apparent frustration. எத்தனை தடவைடா நான் சொல்றேன், ஏன்டா கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு குருஜி சொல்றாருல. why are you holding on to it? I am there to take all your problems, give it to me. why are you holding on to it? அவர் தொண்டைகிழியே கத்திட்டு இருக்க, எனக்கு தொண்டைகிழி இருக்கு, தொண்டைகிழியே கத்தின்னு இருக்கார். நம்ம தான் வந்து என் ப்ராப்ளம் எந்துன்னு சொல்லிட்டு நம்ம விட மாட்டோம். இந்த கையில குருஜியை பிடிச்சுக்கோ, இந்த கையில மிஸ்ரியை பிடிச்சுக்கோ. நோ, யூ ஹோல்ட் ஆன் டு மீ, யூ ட்ராப் ஆல் யுவர் மிஸ்ரி. நோ மிஸ்ரி அட் ஆல். தட் இஸ் 100% வித் வாட் தி ஒரு ஞானிகள் சொல்லக்கூடிய இதுதான் பாதை அப்படின்னு முடிஞ்ச அப்புறமா அதுல பயணம் செய்யும் போது மற்றது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நம்ம அந்த பாதையிலே இருக்கணும். இந்த இமேஜினேஷன் எல்லாம் விட்டு தொலைடா அப்படின்னு வசிஷ்டர் வந்து தொண்டை கீழே கத்துறாராமா. ஐ ப்ரொக்ளைம் this with the raised hands, கைய தூக்கி கூப்பிடுறேன், but none pay heed to it.
absence of imagination is the greatest good. Why are you not fostering it within you? நான் அதானே சொல்றேன், நீ மனக்குதிரைய தட்டி விடாத, அத கடக்கு. எப்படி? வைராகியன அபியாசேன அடக்கு. அத அடக்கிட்டனா உனக்கு பிரச்சனை இருக்காது. இதுதானப்பா நான் சொல்றேன், ஏன்டா கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேக்குறார். இதுக்கு ஒரு கதை. ஒரு முனிவர் இருந்தாராமா. அவர் ரொம்ப ஞானி. 24 மணி நேரம் அவர் தியானத்திலே இருந்தாராம். அவருக்கு சுத்தி குடிசையை சுத்தி நல்ல பெரிய ஒரு தோட்டம் மாதிரி இருந்தது. அவர் யோசிச்சாராம், இந்த நல்ல நிலம் இருக்கு, ஃபர்டைல் லேண்ட் போல இருக்கு, இதுல எதனா நான் ஒரு பூச்செடியோ இல்ல நல்ல இதெல்லாம் இது பண்ணி நல்ல ஒரு பேடி ஃபீல்டு அந்த மாதிரி போட்டா 4 பேருக்கு உதவலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படின்னு 2 மாடுகள் வாங்கி அதுக்கு அந்த இதெல்லாம் போட்டு உழுது எல்லாம் பயிரிட பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தாராம். ஒரு நாள் எங்கேயோ கொஞ்சம் தண்ணி எடுத்துன்னு வரவோ ஏதோ போகும்போது ஒரு முரட்டு கேமல் வந்துச்சு. அந்த பிளவோடைய தலையில தூக்கிட்டு 2 மாடுகளோடும் ஓடி போயிட்டாமா. சோ இவர் ஐயோ இந்த மாதிரி ஓடி போயிட்டேன்னு அதை துரத்தி, இந்த கேமல் மேல இவர் ஓட முடியுமா? இவரையோ பாவம் மெடிடேஷன் பண்ணி ஒடி குச்சி மாதிரி இருக்காரு, இவரால ஓடக்கூட முடியல. ஓடி 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 அப்புறம் திடீர்னு நான் ஏன் இது பின்னால ஓடின்னு இருக்கேன், நான் என்ன பண்ணணும்னு நினைச்சேன், நான் மெடிடேஷன் பண்றதுக்காக இந்த வனாந்தரத்துல உட்கார்ந்து நான் ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கேன், நல்லா மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தேன், ஞான பாதையில அமோகமா போயிட்டு இருந்தேன். நான் ஏன் இப்ப இந்த மாடுகளை வாங்கினேன்? இதனால இப்ப நான் மாடு பின்னாலையும் ஒரு ஒட்டகத்து பின்னாலையும் ஓடிட்டு இருக்க ஒரு கேவலமான நினை வந்துருச்சு. சி, இந்த ஆசை எங்கேருந்து வந்தது, இந்த சங்கல்பம் எனக்கு எங்க இருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவரு யோசிக்கிறாராம். ஐ நோ யுவர் காஸ், யூ அரைஸ் ஃப்ரம் த சங்கல்பா. நான் இனிமேல சங்கல்பமே வச்சுக்க போறதில்லை. நான் சங்கல்பம் வச்சுட்டதுனால்தான் அது ஆசையா மாறி ஒரு நிலம் வாங்கி அதுல உழுது பயிரிடணும்னு மாடுகள் வாங்கி இதெல்லாம் வாங்கினேன். நோ, hereafter I am not going to entertain any sankalpa. அப்ப எங்கேந்து வருவேன் இந்த ஆசைய? நான் சங்கல்பம் வச்சாதானே நீ எனக்குள்ள உட்காருவ, நான் சங்கல்பம் வைக்க மாட்டேனே, அப்ப நீ எப்படி வருவ அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசை தேத்திக்கிட்டார். I know your cause, oh desire, I know your cause, you arise from the sankalpa will, therefore I shall not from now on entertain sankalpa. இனி மேல சங்கல்பமே கிடையாது. Come what may, I will take what it is. So here we should feel complete with what we have. The incompleteness will only make us take some will. I want this, I want this. அதுதான் நான் இந்த யோக வசிஷ்டா கத்துன்ற டீச்சர் சொல்றாரு, I am not happy by myself, I need something else for myself. அப்போ அந்த ஹாப்பினஸ்ங்கிற ஒரு ஃபீலிங் I am superimposing it on something else which is other than me. நான் இதை சாப்பிட்டா சந்தோஷமா இருப்பேன், இந்த பாட்டு கேட்டா சந்தோஷமா இருப்பேன், என் ஃப்ரெண்ட்ஸோட ட்ரெக்கிங் போட்டா சந்தோஷமா இருப்பேன். ஏன் நீயா ஏன் சந்தோஷமா இல்ல அப்படின்னா, நமக்கு நானாக எப்படி சந்தோஷமாக இருப்பது என்று தெரியவே இல்லை. யார் சொல்லித்தர இல்லையா? குருஜி தானே சொல்றார். ஸ்கூல்ல எல்லாம் சொல்லித்தர, கெமிஸ்ட்ரி சொல்லி தராங்க, பிசிக்ஸ் சொல்லி தராங்க. யாரன்னா எப்படிடா சந்தோஷமா இருக்குதுன்னு சொல்லி தந்தாங்களா? யாரும் சொல்லி தரல. அதனால சந்தோஷத்தை நம்ம வெளியில தேடி தேடி அலையிறோம். அதனால என்னென்னவோ சங்கல்பம் எல்லாம் பண்ணிக்கிறோம். இது வந்தா சந்தோஷம், நான் ஒரு பெரிய வீடு வாங்கினா சந்தோஷமா இருப்பேன், பெரிய வீடு வாங்கு, கார் வாங்கு, நீ நகை வாங்கு, என்ன வேணா வாங்கு, அதெல்லாம் நீடட் ஃபார் யோர் லௌகிக்க வாழ்க்கைக்கும் உன் பெண் பிள்ளைகளுக்காக எல்லாம் தேவை, எல்லாம் தேடிக்கும். யாரும் உன்னை எல்லாத்தையும் விட்டுட்டு சன்னியாசம் இருக்க சொல்லி, இந்த மாடு ஒட்டகம் பின்னால ஓடின சன்னியாசம் இருக்க சொல்லி யாரும் சொல்லல. ஆனா இதனாலதான் நான் சந்தோஷமா இருப்பேன்றது விட்டுடுங்கிறார். சந்தோஷமாக எல்லாம் வாங்கலாம், ஹாப்பியா இருக்கலாம், கார்ல போகும்போது ஜாலியா இருக்கு, பஸ்ஸை பிடிச்சு போறதை விட கார்ல போகும்போது ஜாலியா தான் இருக்கு, அனுபவி, ஒண்ணும் தப்பு இல்லை. ஆனா
கார் இல்லைன்னா நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு உன்னோட திருப்தியையும் கம்ப்ளீட்னஸையும் அது மேல வைக்காத அப்படின்னு சொல்ற. So you should feel complete. You should not imagine that you need something else for happiness அப்படின்றத மட்டும் விட்டுடு. சோ அதுக்கு பின்னால சில சமயத்துல வந்து இந்த விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பையனே எடுத்துக்கலாம், அவன் தான் மாட்டின்டான் நம்ம கிட்ட வந்து. சோ இவன் வந்து இந்த கிரியா பண்ணும்போது இப்ப கஷ்டமா இருக்கு. இட் இஸ் அ ஷார்ட் டேர்ம் மிசரி பட் லாங் டேர்ம் பெனிஃபிட். பசங்களோட ட்ரெக்கிங் பண்ண ஷார்ட் டேர்ம் ஹாப்பினஸ், அவன் he has missed his train for happiness, அதை விட்டுட்டான். இதே வந்து அவன் கிரியா பண்ணிட்டு இன்னொரு தடவை வந்து அவன் ட்ரெக்கிங் போயிருந்தானா அந்த கிரியா வந்து அவனோட மனதை எவ்வளவோ பண்படுத்தி எந்த ஒரு நிலையிலும் எப்படி வந்து ஒரு மனதை ஒரு தன் கட்டுக்குள்ள வீட்டிருக்கிறது நான் சொல்லி கொடுத்துருப்போம்ல, இந்த 5 பிரின்சிபல்ஸ் எல்லாம் சொல்லியிருப்போம்ல, அதை விட்டுட்டான். சோ ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட் அண்ட் லாங் டேர்ம் மிசரியை விட்டுட்டு ஷார்ட் டேர்ம் மிசரி அண்ட் லாங் டேர்ம் பெனிஃபிட்டை வந்து நம்ம முக்கியமாக கொடுக்கணும். இப்ப என்ன சொல்றாருன்னா வசிஷ்டர் ராமருக்கு, டே ராமா, ஒரு இடம் இருக்கு பாரு, அந்த இடத்துக்கு போயிட்டேன்னா சுப்ரீம் சாவரனிட்டி, உனக்கு உலகத்துல எந்த விதமான கொடுத்தாலும் என்ன வந்தாலும் அந்த இடத்துக்கு போன சந்தோஷம் உனக்கு வரவே வராது. அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா ஒரே பாதை மௌனம், சைலன்ஸா இரு அப்படின்னு சொல்லி ஓ ராமா, த சுப்ரீம் அபோட் வேர் ஈவன் த ஹையஸ்ட் சாவரனிட்டி இஸ் லைக் அ ஸ்ட்ரா, திருணாம், ஒரு இத்தினுண்டு ஒரு புல்லு மாதிரி இருக்கு. எது சாவரனிட்டி எல்லாம் கூட அந்த அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய ஒரு அபரிமிதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இதுல எல்லாம் இதுக்கெல்லாம் ஈடு இணையே கிடையாது. Sovereignty is like a straw. It is reached only by him who remains silent. So இப்ப நம்ம என்ன பண்ணணும், சங்கல்பத்தை விட்டுடணும். ஆசை என்று தறிக்கட்டு ஓடக்கூடிய அந்த எலிபெண்ட்டை பிடிச்சு நிறுத்தணும். ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்டை பார்க்காம லாங் டேர்ம் பெனிஃபிட்டுக்கு என்ன பண்ணணுமோ அதை மனசுல செலுத்தணும். நம்ம மனசு தறிக்கட்டு ஓடும் போது ஐ எம் நாட் திஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்பது நிலைத்திருக்கணும். இமேஜினேஷனை தூக்கி போட்டுடணும். இமேஜினேஷனை தூக்கி போடுறதுன்னா என்னன்னா, இது வேணும், இந்த அதோட போயிருந்தா நல்லா இருக்கும், உப்புமாக்கு பச்சை மிளகா வாங்கணும், இதெல்லாம் தான் வந்து இமேஜினேஷன். இதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு சைலன்ஸ். சைலன்ஸ்னா என்ன, நான் வந்து இன்னைக்கு போறேன், யாரோடையும் பேச மாட்டேன், ஆனா மனசுல வந்து 100,000 எண்ணங்கள் லோலோன்னு கத்தின்னு இருக்கு மனசு. அந்த நாய்ஸ் வந்து இருக்கு பாருங்க, அந்த மனசு போடுற சத்தம், அது வந்து ஒரு பெரிய ஒரு திருவிழா போனா கூட அந்த சத்தம் கூட நம்மள டிஸ்டர்ப் பண்ணாது. மனசு லோலோன்னு கத்தின்னு இருக்கு. சோ மனசு சைலன்ஸ் பண்றதுதான். நம்ம சைலன்ஸ் ப்ரோக்ராம் பண்ணுவோம், எல்லாம் இப்படி வச்சுன்னு அப்படின்னு எழுதி எல்லாம் பேசுவாங்க. நானும் பானுவெல்லாம் போனோம். So when I go for happiness program, advanced meditation program, I just analyze how silent is my mind. என் மனது எவ்வளவு தூரம் சைலண்டா இருக்கு. நான் அந்த மனது சைலண்டா இருக்கு, உனக்கு தோசை வேணுமா அப்படின்னு அந்த கேட்டான். வேணும்னு சொல்றது தப்பே கிடையாது. That is not breaking the silence. Only when the mind goes astray, that is breaking the silence. நீ வாயை மூடின்னு இருக்கலாம், அது ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. உள்ளார்ந்த ஒரு அமைதி, ஒரு நிசப்தமான ஒரு நிலை வரணும். அந்த நிலை வந்துட்டாதான் அந்த மாதிரி மனதை வந்து ஒரு நிசப்தத்துக்கு கொண்டு போனவங்களாலதான் அந்த சாவரனிட்டியை விட தாண்டின ஒரு நிலைக்கு போய் அமைதியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றார். The ignorant one do not gain peace by struggling with the mind. மைண்டோட சண்டை போடாத அப்படின்னு சொல்லிட்டு, or giving up such efforts. அப்போ வந்து மைண்டோட சண்டை போடாதன்னு சொல்ற, மைண்ட சைலன்ஸ் பண்றதுக்கு நீ உன்னால முடியாதுங்கிற. அப்ப என்னயா பண்றது? அபியாசேன வைராகியேன
அத கொஞ்சம் கொஞ்சமா இழுக்கணும். பை அசர்டைனிங் தி நேச்சர் ஆஃப் ரியாலிட்டி. இதுதான் நமக்கு முதல் பாடமே யோக வசிஷ்டால. வாட் இஸ் ரியல் அண்ட் வாட் இஸ் அன்ரியல் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். பை அசர்டைனிங் தி நேச்சர் ஆஃப் ரியாலிட்டி the wise gain a true peace. உனக்கு எப்ப நிம்மதி வரும், எப்ப பீஸ் வரும், நீ எது நிஜம் எது நிஜம் இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போதுதான். கார் வாங்கினேன் நான், கார் ஒரு டொம்முன்னு ஒரு ரோட்ல இடிச்சுட்டேன், அவ்வளவுதான், என் சந்தோஷம் எல்லாம் போச்சு. அப்போ இந்த காரே நிலையானது இல்ல. சரி, இது டொக்கு விழுந்துருச்சு, சரி பண்ணிக்கலாம். இந்த டொக்கும் நிலையானது இல்ல, டொக்கில்லாத காரும் நிலையானது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புரியும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், இதெல்லாம் பெரிய விஷயங்கள் யாருக்கு? இந்த பொருள்களின் மேல் ஒரு அபிரிமிதமான ஒரு ஈடுபாடு உள்ளவர்களுக்கு. கார்ல ஒரு ஸ்கிராட்ச் விழுந்துச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சது இல்லையா? சோ எது ரியல் எது அன்ரியல் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நம்ம எஸ்டாப்ளிஷ் ஆகி இருந்தோம்னா இந்த சில பல பிரச்சனைகள், பொருள்களால் வளையக்கூடிய இந்த எக்ஸ்டர்னல் வேர்ல்ட்ல வரக்கூடிய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நம்மள அவ்வளவு தூரத்துக்கு பாதிக்காம இருக்கும். அப்பதான் அந்த பீஸ் ஆஃப் மைண்டுங்கிறது வரும். இல்லைன்னா அபியாசன வைராகியன நத்திங் வில் பி, ஒன்னும் ஆவறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது. சரி, இப்போ லாஸ்ட் இன்னொரு உபாயம் சொல்ற. வாட் இஸ் த யூஸ் ஆஃப் மெனி வேர்ட்ஸ், த ட்ரூத் இஸ் டிக்ளேர்ட் ஆஸ் பிரீஃப். உண்மைன்றது ரொம்ப சின்னதியா, அத சொல்லிட்டோமே, நான் தான் இது ரியல் இது அன்ரியல். நீ பார்க்கக்கூடிய தினம் பார்க்கும் அந்த வான் கூட நிஜம் அல்ல அப்படின்னு. நீ the blueness first டேவே அதான் பார்த்தா, the blueness of the sky is also false. அது கூட அன்ரியல். ஸ்கையே கிடையாது. எது ஸ்கை? ஸ்கையே கிடையாது. அப்போ இத அப்படியா அப்படின்னு நமக்கு பொக்குன்னு ஆறுது இல்லையா? சோ எது உண்மை அப்படின்னு ஒரே ஒரு இதுன்னு சொல்லிட்டேன். எது உண்மை? ஒரு வார்த்தையில சொன்னாங்களே மாதிரி, எது உண்மை? ஆத்மா ஒண்ணுதான் உண்மை, பிரம்மம் ஒண்ணுதான், ஏகமேவ அத்விதேய ஒண்ணுதான் இருக்கு. நீ அங்க போய் உட்கார்ந்துக்கோ, அந்த ஒண்ணுக்குள்ளாத இருக்கு, அந்த ஒண்ணுதான் சத்தியம். அது எப்பேற்பட்டது? சச்சிதானந்த ஸ்வரூபம். அது அனந்தமான இருக்கக்கூடிய ஒரு ஹாப்பினஸ். அத நான் சொல்லிட்டேனே, இதோ இவ்வளவுன்றதுல நான் ஒரே ஒரு ஸ்லோகத்தை சொல்லிட்டேனே, அத நீ பிடிச்சுக்கோ. அப்பதான் உனக்கு நிம்மதி வரும். இமேஜினேஷன் இஸ் த கிரேட்டஸ்ட் பாண்டேஜ். திருப்பி முதல் லெசன்கே வந்தாச்சு. Bondage and liberation, and its absence is the state of freedom, liberation. புரியுதுங்களா? What is the use of many words? ட்ரூத் கொஞ்சம் தான்டா. என்னது ட்ரூத்? உனக்கு பாண்டேஜ் இருந்தா நிம்மதி கிடையாது. அட்டாச்மெண்ட்டை விட்டாதான், டிட்டாச்மெண்ட் வரும்போதுதான் உனக்கு முக்தி. அதுதானே போன கிளாஸ்ல வரிசையா பார்த்தோம் இல்லையா? டிட்டாச்மெண்ட் வரணும், டிட்டாச்மெண்ட்ல இந்த டிஸ்கிரிமினேஷன் வரும், டிஸ்கிரிமினேஷன்ல இருந்து உனக்கு டிஸ்பேஷன் ஸ்ட்ராங்கா வரும், எல்லாம் பார்த்தாச்சு. ஆனாலும் நம்ம பிடிச்சுன்னு, குருஜி சொல்ல, ஏன்டா பிடிச்சுட்டு இருக்க, விட்டு தொலைன்னு, விட்டு தொலைறதே கிடையாது. அதை பிடிச்சுட்டே நம்ம தொங்குறதுனாலதான் நமக்கு பிரச்சனை. சோ என்ன பண்ணணும்? யோகா. What is yoga? There is another definition given for yoga here. Non-perception, non-brooding over object, which is the spontaneous destruction of the mind, known as yoga. So spontaneous destruction of the mind is yoga. இந்த மைண்ட் நம்ம முதல்ல நோ மைண்ட் பண்ணிடணும். மைண்ட நோ மைண்ட் பண்றதுக்கு பெஸ்ட் திங் மெடிடேஷன். மெடிடேஷன் தான் மைண்ட நோ மைண்ட் பண்ணும். கிரியா தான் மைண்ட நோ மைண்ட் பண்ணும். சோ அந்த நோ மைண்ட் அப்பப்ப போய் அந்த நான் சொன்னால நம்ம கூட்டத்தை நெருக்கி தள்ளின்னு இருக்காங்க, மூச்சே விட முடியல, உஷப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெளியில வருது, அப்பாடா இப்பதான் மூச்சு. சோ அந்த ஃப்ரீயான ஒரு இடத்தை எங்க இருக்கு? அந்த மனதுக்குள்ள இருக்கு.
நமக்குள்ள இருக்கு. அது எது? ஆத்மா. ஆத்மா என்ற அந்த இடத்துல போய் இருந்து பாருப்பா, எவ்வளவு ஜாலியா இருக்கும், எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்கும். அத முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ. அங்க போய் வா. அங்க போய் வரும்போது அந்த அதுல ஒரு பிடிப்பு வரும்போது இந்த மத்த விஷயங்கள் இருக்க பிடிப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா காஞ்சி போயிடும். எப்படி வறுபட்ட நெல் முளைக்காதோ அந்த மாதிரி மனசு வறுபட்டு போயிடும். அப்ப இந்த ஆசையெல்லாம் வராம நமக்கு இருக்கும். அப்ப அந்த யோக நிலைக்கு போடும். என்ன யோக நிலை? நான் பர்செப்ஷன், கருத்துக்கள் அற்ற ஒரு நிலை. கருத்துக்கள் தான், மனப்பதிவுகள் தானே கருத்துக்களுக்கு காரணம். முதல்ல இந்த மனப்பதிவை எல்லாம் ரப்பர் போட்டு அழிக்கணும். அப்புறமா இந்த கருத்துக்கள் எல்லாம் தூக்கணும். என்னடா பெரிய கருத்து, என்ன கருத்து? உன் கருத்து நீயே நாட் பர்மனன்ட், அப்புறம் உன் கருத்து என்ன பெரிய பர்மனண்டா கொம்பா, தூக்கி போடு அப்படின்னு சொல்லிட்டு கருத்துக்கள் அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கிடையாது. கருத்துக்கள் நம்ம முக்கியத்துவம் கொடுப்பதுதான் ரொம்ப பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 4வது கிளாஸ்லயே பார்த்துட்டோம். சோ மனதை அலைக்கழிப்பதெல்லாம் நான் நினைக்கிறேன் இதான் ரைட்டு, அதுதானே என்னோட கருத்து. சோ இந்த கருத்தை நான் பிடிச்சு வச்சுட்டு இருக்கேன். Just leave it. Just drop it. Drop all perceptions. Then no perception. It's okay. Whatever is there, it is okay. அப்படின்ற ஒரு மனோநிலைமை வரும்போது the mind, this spontaneous destruction of all these perceptions will make the mind settle down in the self. Then that is called the yoga. Then your actions, whatever you do, whatever, whether you do meditation or இல்ல உப்மா தாளிச்சு கொட்டிட்டு இருந்தாலும் மனது அந்த ஆழ்நிலை அமைதியிலேயே இருக்கும். இதெல்லாம் விட்டுடு அப்படின்னு. The word yoga means union with the self. நிறைய தடவை நம்ம சொல்லியாச்சு. We feel that we are always united with ourselves. No one thinks I am away from myself. I am away from myself. How can I be away from myself? Inga myself ங்கிறது என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கோ. I am the Atma. My mind is my mind. I am not the mind. Mind is mine. Thoughts are mine. So they are apart from me. So they are not self. So if I established in the self, then that is yoga. Thought போட்டு மேல காத்து அடிக்குது, மரத்துல அடிக்கட்டும், காத்து வருது, மனசு அலைப்பாயிட்டு திருப்பி ஒரு குரங்காட்டி கையில கயிறு பிடிச்சுட்டானா குரங்கு எங்க சுத்தி உட்கார்றோம் இல்லையா, அந்த மாதிரி. I am away from myself. I am always one with myself. So I am away from myself. அப்படின்னா என்ன அர்த்தம்? What is myself? நான் என்னுடைய ஆத்ம நிலையிலிருந்து விலகி இருக்க. நான் மறுபடியும் ஆத்ம நிலைக்கு போகிறது தான் யோகா. அதுக்கு என்ன இருக்கணும்? மனசு நான் ப்ரூடிங், நான் பர்செப்ஷன், நான் ஐடியேஷன். அதெல்லாம் பார்த்தோம்ல, அந்த 7 ஸ்டெப்ஸ் அதெல்லாம் வருது பாருங்க இங்க. அதுல இருந்து நாம விடுபட்டு வரும்போது யோகா. that is detachment with the non-self. பாடியில இருந்து ஒரு detachment and the non-brooding over object. So non-attachment, non-brooding, non-perception. I am not away from myself. Self meaning here Atman. Atman நிலைத்திருக்கும் போது எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. I don't want all these things for my happiness because I am in happiness. Which is, where am I? I am in my Atman. Atman எப்படிப்பட்டது? Such ஆனந்த ஸ்வரூபம். அப்ப நான் அங்க இருக்கும்போது how can I be not happy? ஏசி போட்டா எப்படி சூடா இருக்கும்? கூலா தானே இருக்கும். சோ ஏசி ரூம்ல இருக்கும்போது எப்படி கூலா இருக்குமோ அந்த மாதிரி நான் ஆத்மாவில இருக்கும்போது நான் ஹாப்பியா இருப்பேன். சோ ஹாப்பினஸ் வேணும் போது, வேர்க்கும் போதெல்லாம் ஏசி போட்டுக்கிறோம்ல, அந்த மாதிரி நான் ஹாப்பியா இருக்கணுமா? லெட் மீ கோ டு மை செல்ஃப். Let me sit and do meditation. Let me be with myself. Let me not have any ideation. Let me not have any attachment. At least for 20 days, 3 times a day, at least once a day.
அந்த மாதிரி இருக்கும்போது ஸ்லோவா மனசு வந்து பண்பட்டு அந்த ஒரு நிலைக்கு வரும். ஐ வாண்ட் நத்திங், ஐ டூ நத்திங், ஐ எம் நத்திங் இஸ் தி பிரின்சிபல் ஃபார் ரிமைனிங் சைலண்ட். ஓகேயா? இது வந்து கடைசியில வந்து அவர் ஒரு ஆர்த்தி எடுத்து வைக்கிறார். என்ன சொல்றாருன்னா, லாஸ்ட் ஸ்லோகம், ஓ ராமா, there is one reality which is auspicious, all pervading, serene, pure knowledge, unborn, shining. Meditate on that. ஒண்ணுதான் இருக்கு. எது அது? அது எப்பேற்பட்டது? All pervading, very auspicious, and it is serene, and it is the pure knowledge. அதுக்கு மேல knowledge கிடையாது. What is that? That is a சத். அதுதான் சத்தியம். அது unborn, அஜஹ, always shining, no nothing else can throw light on it. அப்படின்னு சொன்னா சூரியன் கூட அந்த இடத்துல ஒளி தராதுன்னு அவ்வளவு டார்க்னஸ் நம்ம நினைச்சுக்க கூடாது. சூரியன் கூட ஒளி தர முடியாது அப்படின்னா சூரியன் வந்து ஒண்ணுமே இல்லை. அங்க இருக்கிற கூடிய அந்த 1000 சூரியன், பல்லாயிரக்கணக்கான சூரிய வெளிச்சம் அங்க இருக்கு. அங்க ஒரு சூரியனை வச்சு எடுத்துட்டு போய் என்னத்தை பண்ண போறோம் இல்லையா? சோ அதுதான் வந்து சூரியன் கூட வெளிச்சம் தராது. ஐயோ அவ்வளவு இருட்டா இருக்குமா அப்படின்னு நம்ம நினைச்சுக்க கூடாது. So it is ever shining. Meditate upon that. This is the crux of this is the thing that is said in the Gayatri Jap. Tat saviturvarenyam Bhargo devasya dhimahi diyo yonaha prashodayat. We meditate upon that highest brilliance, that source of light, which may propel our mind from the gross to the subtle. Bhurbuva swaha. அதுக்கு எடுத்துன்னு போறதுக்கு தத் சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீன, தட் எனர்ஜி, தீமஹி தியோ யோனஹ பிரசோதயாத். என்ன அங்க அது கூட்டின்னு போட்டு எது? that dhimahi. If I meditate upon that, it will take me to that place where savitur, more like from the சூரியன் மாதிரி இருக்கக்கூடிய எவர் ஷைனிங் செல்ஃப்க்கு என்ன எடுத்துன்னு போகும் அப்படின்னு சொல்லி இத முடிக்கிறார் வசிஷ்டர். ஜெய குருதேவ்.